500 காலகட்டத்துக்கு முன்னாடி இந்த டிராவிங் வரையப்பட்டிருக்குன்னு நீங்கள் நம்புவீங்களா? என்ன டிராவிங் பற்றி பேசுகிறீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். நஸ்கா லைன் என்னன்னு அப்புறம் சொல்கிறேன். இந்த நஸ்கா லைன் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சவுத் அமெரிக்காவில் பெரு என்ற ஒரு கண்ட்ரியில் தான் இந்த நஸ்கா லைன் இருக்குது. நஸ்கா லைன் என்னன்னு கேட்டிங்கன்னா கிட்டேருந்து பார்த்தா ரோடு மாதிரி இருக்கும், கோடு போட்டிருக்கிற மாதிரி இருக்கும். கிட்டேருந்து மேலேருந்து ட்ராவல் பண்ணுறப்ப ஏரோப்ளேனில் இல்லை ஹெலிகாப்டரில் ட்ராவல் பண்ணுறப்ப ட்ரோன் வச்சு பார்க்குறப்ப தான் உங்களுக்கு அதோட டிசைனே தெரியும். ஏன்னா எட்டேருந்து பார்த்தீங்கன்னா மேலேருந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்துட்டு ஒரு ஷேப் ஆக்சுவலி. ஓகே, அதனால தான் இதை நஸ்கா லைன்னு கூப்பிட்றாங்க. ஷேப் அப்படி என்ன இதில் வந்துட்டு அவ்வளோ பெரிய விஷயம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கேளுங்க, ஃபுல்லாக கேளுங்க. 1300 லென்த்துக்கும் 4 to 6 டீப், அதாவது அவ்வளோ ஆழமாக இருக்கும்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த நஸ்கா லைனில் எவ்வளோ டிசைன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100க்கும் மேற்பட்ட டிசைன்ஸ் இருக்குது. அக்யூரேட்டாக தெரில, பட் நிறைய டிசைன்ஸ் இருக்குதுன்னு சொல்லலாம். ஓகே, கணக்கு இல்லாமல் சொல்லலாம். அப்படி என்னென்ன டிசைன்ஸ் பார்த்தீங்கன்னா பேர்ட் டிசைன் இருக்குது, ஃப்ளவர் டிசைன் இருக்குது, ஸ்பைடர் டிசைன் இருக்குது, மரத்தோட டிசைன் இருக்குது, அதுக்கப்புறம் மங்கியோட டிசைன் கூட இருக்குது. ஆனால் இந்த டிசைன்ஸ்லாம் எப்போ க்ரியேட் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா முந்தி காலத்தில் 500-600 காலகட்டத்துக்கு முன்னாடி, ரொம்ப அந்த காலத்தில் இந்த டெக்னாலஜியுமே இல்லாத காலகட்டத்தில் தான் இந்த நஸ்கா லைனை க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அது எப்படி வந்துட்டு இது அவ்வளோ பெரிய விஷயம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் தான் டெக்னாலஜியே இருக்காது. எப்படி அவங்க கரெக்டாக இதை வரைஞ்சிருப்பாங்க? எப்படி? அதுதான் இங்கே உள்ள கேள்வியே. ஒரு டிராவிங் நீங்கள் வரைகிறீங்க, ஒரு ஃப்ளவர் வரைகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஃப்ளவரை நீங்கள் வரைகிறீங்கன்னா எப்படி அழகாக வரைகிறீங்க? பிகாஸ் நீங்கள் அதை அப்படியே நல்லா பார்க்குறீங்க. உங்கள் கண்ணு வந்துட்டு அந்த ஃபுல் பேப்பரையும் வந்துட்டு கவர் பண்ணிடுச்சு. ஸோ யூ கேன் சி நீங்கள் எப்படி லைன் போடுறீங்க அது எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஆனால் இவங்க பெரிய இந்த ட்ராவிங்ஸை எப்படி முந்தி காலத்தில் எந்த ஒரு டெக்னாலஜியும் இல்லாமல் அக்யூரேட்டாக வரைஞ்சிருக்காங்க. மேபி உங்களுக்கு இதை பற்றி ஏதாவது ஒரு ஐடியா இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். யார் வரைஞ்சிருக்காங்கன்னா நஸ்கா பீப்புள். அந்த இடத்துல இதுக்கு முன்னாடி அந்த காலகட்டத்தில் வாழ்ந்த மக்கள் தான் இதை வரைஞ்சிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஏன், வாய் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அது வந்துட்டு ஒரு ரிச்சுவலாகவும் கடவுளுக்கு வேண்டிட்டு மழை வரணும்னு வேண்டிட்டு அந்த மாதிரி அவங்க வரைஞ்சிருக்கிறதாகவும் சொல்கிறாங்க. கம்யூனிகேட் பண்ணுறதுக்காக வரைஞ்சிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. மூணாவது பார்த்திங்கன்னா அவங்க இடத்த வந்துட்டு ஏதாவது ஒரு சின்னமாக வச்சுக்கணும், இல்லை ஏதாவது ஒரு மார்க் இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு ட்ராவிங்ஸை வரைஞ்சி தான் அவங்க சொல்லியிருக்காங்க. பட் இதில் இது உண்மை நம்மளுக்கு தெரியாது. பட் இதெல்லாம் ஒன் ஆஃப் த தியோரிஸ் எதுக்காக இது வரையப்பட்டிருக்கு அப்படின்னு. ஒன் ஆஃப் த தியோரியும் கூட என்னென்னா அந்த மண் வந்துட்டு எப்படி பார்த்திங்கன்னா ரொம்ப பிளாக்னு சொல்ல மாதிரி ப்ரௌனாக இருக்கும். ஓகே, நார்மல் மண் மாதிரி ப்ரௌனாக இருக்கும். ஸோ அது கீழே இருக்கிற மண் வந்துட்டு கொஞ்சம் ப்ரைட்டாக இருக்கும்ல. ஸோ அந்த மண்ணை வந்துட்டு காட்டணும், வந்துட்டு இருக்கிற அந்த மண் கலர் வரும்ல. ஸோ அதை காட்டணுக்காக தான் அவங்க இந்த மாதிரி ட்ராவிங்ஸ் வரைஞ்சிருக்காங்க, அது அழகாக இருக்குன்னு சொல்லிட்டுன்றாங்க. திஸ் இஸ் ஒன் ஆஃப் தி ரீசன். தெரிய வந்துச்சுன்னா 1927 ஒரு ஆர்கியாலஜிஸ்ட் தான் இதை வந்துட்டு சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி ஒரு ட்ராவிங் இருக்குது அப்படின்ட்டு. அவர் தான் நோட்டீஸ் பண்ணியிருக்காரு. ஆனால் அப்பேற்பட்ட ட்ராவிங்ஸை வரைஞ்சது நஸ்கா பீப்புளா இல்லை வேறு ஏதாச்சும் கனெக்ஷன் இருக்கா? people are believe, some people are not. பட் ப்ரூஃப் இல்லாமல் நம்மளால் எதையும் கன்ஃபார்ம் பண்ணிக்க முடியாது. மேபி டு பி லாஜிக்காக பார்த்தோன்னா நஸ்கா பீப்புளாக இருக்கலாம், ஏன்னா அவங்க தான் அங்கே வாழ்ந்துருக்காங்க. ஸோ அவ்வளோதான் அந்த நஸ்கா லைன் பற்றி. உங்களுக்கு இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக என்னோடய வீடியோக்கெல்லாம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, திஸ் இஸ் ஒன் ஆஃப் மை ஓல்ட் வீடியோ. ஐ எம் ரீடூவிங் திஸ் வீடியோ கேம். இதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவை நான் ரெக்கார்ட் பண்ணிட்டேன். ரெக்கார்ட் பண்ணி நான் அந்த ஒயர் இருக்குல்ல அதை நான் வந்துட்டு அமுத்தலை. ஸோ அதனால் நான் பேசினது ஒன்றுமே விளங்கலை. இப்போ நான் திரும்பியும் 2வது தடவையாக செஞ்சுருக்கேன். ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ நல்லபடியாக வரும்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ அண்ட் பாய், டேக் கேர்.